ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சொத்தினுடைய விற்பனை பத்திரம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா உடனடியாக நாம என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு சொத்தினுடைய பத்திரம், விற்பனை பத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருக்கும். அது கவர்மெண்டுடைய ஸ்டாம்ப் டியூட்டி பேப்பர், அரசினுடைய முத்திரை தாளில் ரெஜிஸ்டரர் கையெழுத்த போட்டு இந்த சொத்து இவருக்கு தான் உரிமை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஆவணம் தான் அந்த விற்பனை பத்திரம். அந்த சொத்து யார் விற்றாங்க, அவங்க சைட்ல இருக்கக்கூடிய சாட்சிகள், வாங்கியவர் சைட்ல இருக்கக்கூடிய சாட்சிகள் எல்லாருமே அந்த ஆவணத்துல வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதாவது சிம்பிளா சொல்ல போனா அந்த சொத்து உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் அந்த விற்பனை பத்திரம். இந்த பத்திரத்துல இரு தரப்பினுடைய டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா தெளிவா வந்து கொடுத்துருக்கணும். அதாவது சொத்தை வாங்கவங்க, விற்கிறவங்க ரெண்டு பேருடைய பெயர், முகவரி, ஏஜ், அது மட்டும் இல்லாம அந்த சொத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு, 4 பக்கங்களிலும் இருக்கக்கூடிய சொத்துகளின் டீடைல்ஸ், இது போன்ற தகவல். அது மட்டும் இல்லாம எந்த தெருவில் வந்து அந்த சொத்து இருக்குது, இது போன்ற தகவல் எல்லாமே தெளிவா இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த பத்திரம் வந்து செல்லாது. அதே மாதிரி பத்திரம் பதிவு பண்ணும்போது அந்த ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இது வந்து வாங்குறவங்க கட்டணும். ஸோ விற்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து எந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கட்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னா சொத்து வரி, தண்ணீர் வரி, அதே மாதிரி மின்சார கட்டணம், இபி கனெக்ஷன் இருந்தால் மின்சார கட்டணம், ஸோ இது போன்ற கட்டணத்தை எல்லாத்தையும் அவங்க செலுத்தி இருக்கணும் சொத்தை விற்கிற நாள் வரைக்கும். ஸோ இது போன்ற பல தகவல் இருக்கக்கூடிய அந்த பத்திரத்தை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பல சிக்கல்கள் வரும். ஃபியூச்சர்ல அந்த சொத்து மேல ஏதாவது வழக்க தொடர்ந்தாங்க அப்படிங்கும்போது அந்த பத்திரம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியும், இல்லைன்னா பல சிக்கல்கள் வந்து வரும். அப்போ இந்த விற்பனை பத்திரம் உங்க கைக்கு வந்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, அதை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கணும். எப்படி ஜெராக்ஸ் காப்பி ஒன்று எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த சொத்து பத்திரத்தை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்து ஸ்கேன் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடியில எங்கேயாவது எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது பென் டிரைவ்லயோ மொபைல்லையோ கூட நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது 2 விஷயம் கண்டிப்பா பண்ணி ஆகணும் விற்பனை பத்திரம் உங்க கைக்கு வந்த உடனே. இப்ப நான் எதுவுமே பண்ணல, விற்பனை பத்திரத்தை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னா அந்த விற்பனை பத்திரத்தை நீங்க தொலைச்சிட்டீங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த சொத்தினுடைய உரிமையாளர் நீங்க இல்லை அப்படிங்கிறது ஆகிவிடாது. ஸோ விற்பனை பத்திரம் தொலைச்சிருந்தாலும் மூலப்பத்திரமும் ரொம்ப முக்கியம். இப்ப மூலப்பத்திரத்தையும் தொலைச்சிட்டீங்க, விற்பனை பத்திரத்தையும் தொலைச்சிட்டீங்க அப்படின்னா உடனடியா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த சொத்து இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்க சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போங்க. சப்ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க சர்டிஃபைடு காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பத்திரத்தினுடைய சான்றளிக்கப்பட்ட பிரதி, சர்டிஃபைடு காப்பி ஒன்று அப்ளை பண்ணி அதை வாங்கி வச்சுக்கணும். 2வதா அந்த சொத்து நீங்க வாங்கின தேதியில இருந்து இன்றைய தேதி வரைக்கும் வில்லங்க சான்று ஈசி ஒன்று அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஈசி மூலமா உங்களுடைய விற்பனை பத்திரம் தொலைந்திருந்தாலும் வேற யாரும் அது தவறா பயன்படுத்தலை அப்படிங்கிறத நீங்க உறுதி பண்ணிக்கலாம். அதுக்காக ஈசி ஒன்று எடுத்து வச்சுக்கணும். 2வது, இதெல்லாம் இருந்தா கூட நீங்க அந்த சொத்தை விற்கிறீங்க அப்படின்னா வாங்குறவங்க உங்க மேல சந்தேகப்படுவாங்க. ஒருவேளை ஃப்ராடு பண்ணுவாங்களோ, ஏன்னா ஒரிஜினல் பத்திரமே கிடையாது, ஒருவேளை வந்து இவங்க ஃப்ராடு பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சப்போஸ் வாங்குற நபர் வந்து ஒரு பேங்க் மூலமா லோன் போட்டு அந்த சொத்து வாங்குறாரு அப்படின்னா அந்த பேங்க் ஆபீசரையும் நீங்க நம்ப வைக்கணும். ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம நம்ப வைக்கணும் அப்படின்னா இந்த வில்லங்க சான்றோ அந்த சொத்து பத்திரத்தினுடைய சர்டிஃபிகேட் காப்பியோ நம்மளுக்கு போதுமானது கிடையாது. வேறு சில டாக்குமெண்ட்ஸும் கட்டாயமா தேவை. அது என்ன அப்படின்னா, அந்த சொத்து பத்திரம் தொலைஞ்ச உடனே நீங்க நேரடியா உங்க அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போகணும். அங்க போயிட்டு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட், அதாவது அந்த பத்திரத்தை என்னால கண்டுபிடிக்க முடியல, தொலைஞ்சிருச்சு அப்படின்னு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி வச்சிடணும். அடுத்து 3வதா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர். ஸோ 2 நியூஸ் பேப்பர்லயும் இந்த மாதிரி இந்த சொத்து பத்திரம் தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிறத விளம்பரப்படுத்தணும். அந்த நியூஸ் பேப்பர்ல விளம்பரப்படுத்திடுவாங்க. அந்த காப்பியை நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எந்த நியூஸ் பேப்பர்ல விளம்பரப்படுத்திங்களோ அந்த காப்பியும் நீங்க வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தபடியா உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர்கிட்ட போயிட்டு, கவர்மெண்ட் வழக்கறிஞர்கிட்ட போயிட்டு ஒரு லெட்டர் வாங்கணும். அந்த லெட்டர்ல அவர் என்ன எழுதி கொடுப்பாருன்னா, இந்த சொத்தினுடைய உரிமை தொடர்பாக யாருக்கும் எதிர்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல அவர் எழுதி சைன் பண்ணி சீல் வச்சு கொடுத்துருவாரு. அது ஒரு காப்பி நீங்க வச்சுக்கணும். சரி, இதெல்லாம் எடுத்துட்டீங்க. அடுத்ததா அந்த சொத்தை நீங்க விற்க போறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து அந்த சொத்தை வாங்குறவங்க வந்து ஒரு உறுதிமொழி கடிதம் வாங்கிக்குவாரு. அதாவது
அண்டர்டேக்கிங் லெட்டர் அண்ட் அபிடவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருங்காலத்துல இந்த மூல விற்பனை பத்திரம் எப்படியாவது உங்களுக்கு கிடைச்சிருச்சு, தொலைஞ்சு போன அந்த பத்திரம் உங்ககிட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதை இப்ப நீங்க வாங்கினாங்க பாத்தீங்களா, உங்க சொத்து வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கினாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட நீங்க கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி கடிதம் உங்ககிட்ட இருந்து வாங்கிடுவாரு. ஸோ ஒரு சொத்தினுடைய பத்திரத்தை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரியாத விதமா தொலைச்சிட்டோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனடியா வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு விற்பனை பத்திரம் உங்க கைக்கு வந்த உடனே அதை ஜெராக்ஸ் காப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. 2வதா சர்டிஃபிகேட் காப்பி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. 3வதா ஈசி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. 4வதா இது அந்த விற்பனை பத்திரத்தை ஸ்கேன் பண்ணி நீங்க எதுனா ஒரு டிவைஸ்ல ஏற்றி வச்சுக்கோங்க. மெயில்லையோ பென்ட்ரைவ்லையோ மொபைல்லையோ ஏற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த விற்பனை பத்திரத்தை வீட்டில் வைக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பேங்க் லாக்கர்ல வந்து நகைகள் வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. ஸோ நம்ம பத்திரத்தையும் கொண்டு போய் வச்சுக்கலாம். லாக்கர்ல கூட நீங்க பத்திரத்தை கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மீறி அந்த பத்திரம் தொலையுது அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.